5ஆம் தேதி பிறந்தவரா நீங்க? இப்ப இந்த பலன் உங்களுக்கு தான். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இதுல பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. இதோட கூட்டுத்தொகையெல்லாம் பாருங்க 5 வரும். இதுல பிறந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ஃபுல் அந்த கூட்டுத்தொகை 5 இருக்கலாம். இப்படி இருந்தா எந்த பிளானட்டோட ரூலிங்ல இருப்பீங்க? புதனோட தன்மையில இருப்பீங்க. புதன் தான் 5ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது. அப்ப புதனோட குணாதிசயம் அதிகமா இருக்கும். உங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்தா புதன் ரூலிங் பிளானட்டா இருப்பாரு, எங்கேயாவது ஆட்சி உச்சமா இருப்பாரு, இல்லைன்னா உங்க லக்னாதிபதி புதனோட சேர்ந்து தொடர்புல இருப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். புதனோட குணாதிசயம் என்ன? அறிவு, பேச்சு, இன்டலெக்சுவல் திங்கிங், தனித்திறமையா யோசிக்கிறது, எல்லாத்துலயும் ஃபாஸ்டா எதையுமே கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது, கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளா இருக்கிறது, கணிதத்துல புலியா இருக்கிறது, கணக்கு புலிகள் அப்படின்னே சொல்லலாம். புதன் வலுத்தவன் கணக்கு புலி அப்படின்னு சொல்லலாம், கணக்கு புலிகள் அப்படின்னே சொல்லலாம். புதன் வலுத்தவன் கணக்கன், கணக்கு போட்டு டக்கு டக்குன்னு ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின்ல மனசுக்குள்ளே கணக்கு போடுற தன்மைகள் இந்த புதன் வலுத்த ஜாதகங்களுக்கு இருக்கவே செய்யும். ஸோ உள்ள ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மேட்ச் ஆகும். புதன் எங்கேயாவது ஒரு இடத்துல வலுவா இருப்பாரு. 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இல்ல மொத்தமா கூட்டுத்தொகை அந்த 5 வந்தாலும் இந்த குணாதிசயம் மேலோங்கி இருக்கு. கிரீன் கலர், அதாவது பச்சை நிறத்தை அதிகமா விரும்புவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு குணாதிசயம் ரொம்ப தூக்கலா தெரியும். புதன் வலுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த காமிக் சென்ஸ், பேச்சு, இதெல்லாம் அந்த புதன் வலுத்தா புதனோட அந்த நம்பர்ல பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த புதனோட குணாதிசயங்கள் அதீதமா இருக்கும். டபுள் ஸ்ட்ராண்ட், ஒரு விதமாவே இருக்க மாட்டாங்க. இவங்களை இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. டக்குன்னு எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா புதனே டபுள் ஷேடட் ஒரு பிளானட் தான் அவரு. ஸோ அப்ப இங்கிட்டும் அங்கிட்டுமா மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புதனோடது. அந்த குணாதிசயங்கள் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும்.